பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து உன் மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறப் போகிறது. இனி உன் வாழ்வில் ஏற்றங்கள் மட்டுமே. நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன. உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது. நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு. அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே. குறுக்கு புத்தி சுயநலமானது, விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது. குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளமில்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும். நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடு இரு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே. வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும். சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது. இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய். அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன். உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே. உனக்கான விடியல் காலம் வந்து விட்டது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு உலகமாக உன் அன்னை நான் இருப்பேன். உனக்கு எதுவும் நேர விடமாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசையும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவா நீ. நல்ல நிலையில் நிம்மதியோடும் சந்தோஷமான மனநிறைவோடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக காத்து கொண்டு இரு. என் அருகில் நீ எப்போதுமே இருப்பாய். பயப்படாதே. ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்யாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும். பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும். அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசையை பெறலாம். நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு முக்கிய காரணம் உன் அன்னையான நான். என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன். உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருந்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எனது பெயரை நீ நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு. நானே உன் கவசமாக உன்னை அரவணைத்து காப்பேன். உன் மீனாட்சி தாய் நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு?